ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் டிசம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமை திருக்கார்த்திகை தீபம். விளக்கேற்றக்கூடிய எண்ணெயில இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு இலைய நீங்க போடுறதால வீட்டுக்குள்ள லட்சுமி கடாட்சம் பெருகி பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும். அது என்ன இலை, அது எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன இலையை எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருஷமும் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் தான் திருக்கார்த்திகை தீபம். அதாவது கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பிச்சதுக்கு பிறகு அன்றைய தினம் மாலை ஒரு 5-6 மணிக்கு மேல நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலையில அந்த மலை மீது உச்சியில சிவபெருமான் ஜோதியாக காட்சி கொடுப்பார். அந்த ஜோதியை தரிசனம் பண்ணதுக்கு பிறகு நாம நம்ம வீட்டுல திருக்கதை தீபத்துக்கான தீபங்களை ஏத்தி வழிபடுவோம். அது மூலயமா இருள்ல இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கை வெளிச்சமா மாறும். கஷ்டத்துல இருக்கக்கூடிய வாழ்க்கை அந்த கஷ்டங்கள் தீர்ந்து அடுத்த நிலைக்கு முன்னேறி போகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அப்படிப்பட்ட கிருத்திகை நட்சத்திரம் டிசம்பர் 3ஆம் தேதி மாலை 4:48 தான் பிறக்குது. ஏன்னா 4:47 வரைக்கும் பரணி இருக்கு. டிசம்பர் 3ஆம் தேதி திருக்கார்த்திகை தீபம் ஏத்த போறீங்கன்னா டிசம்பர் 2ஆம் தேதி மாலை ஒரு 6:23 பிறகு பரணி நட்சத்திரம் பிறந்துரும். அதுக்கப்புறம் வீட்டுல 5 எண்ணிக்கையில நெய் தீபம் ஏத்தி பரணி தீபத்தை ஏத்திக்கோங்க. டிசம்பர் 3ஆம் தேதி மாலை 5:30 6 மணிக்கு மேல ஜோதியை தரிசனம் பண்ணிட்டு திருக்கார்த்திகை தீபத்துக்கான தீபத்தை ஏத்தி வைக்கலாம். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், இந்த வருஷம் திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு முடிஞ்சா 27 எண்ணிக்கையில அகல்விளக்கு தீபம் ஏற்றத்துக்கு முயற்சி பண்ணுங்க. காரணம், ஜோதிட சாஸ்திரப்படி நமக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்களோட எண்ணிக்கை மொத்தம் 27. அந்த 27 நட்சத்திரங்களை குறிக்கிற வகையில 27 அகல் தீபம் ஏத்துறது ரொம்ப விசேஷம். அப்படி முடியாதவங்க குறைந்தது 9 தீபமாவது ஏற்றத்துக்கு முயற்சி பண்ணுங்க. எக்காரணத்தை கொண்டும் இந்த தண்ணீர் ஊற்றி எரிய வைக்கிறது, மீன் விளக்குகள் மூலியமா எரிய வைக்கிறது இல்லாம இயற்கையான முறையில அகல் விளக்குல நெய் ஊற்றியோ இல்ல தீப எண்ணெய் ஊற்றியோ தீபம் ஏத்துறது ரொம்ப சிறப்பு. இன்னொரு பக்கம் தீபத்தை உங்க வீட்டோட பூஜையில ஏத்திட்டு அதுக்கப்புறம் நிலவாசலுக்கு எடுத்துட்டு போகாம எங்கெங்கெல்லாம் தீபம் ஏத்த போறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணி அந்த எல்லா இடங்கள்லயும் அகல்விளக்குல தீப எண்ணெய் விட்டு தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. ஜோதியை தரிசனம் பண்ணதுக்கு பிறகு வீட்டோட நிலைவாசல இருந்து தீபத்தை ஏத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள வர மாதிரி பண்றது ரொம்ப விசேஷம். வீட்டுக்குள்ள ஏத்திட்டு வெளியில வாசல்ல போய் ஏத்துறதை விட நிலைவாசல ஏத்திக்கிட்டே ஒரு தீபங்களா வீட்டுக்குள்ள ஏத்திட்டு வர்றது தான் கூடுதல் சிறப்பு. அப்படி ஏற்றக்கூடிய அந்த 27 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய தீபங்கள் இல்ல குறைந்தது ஒரு 9 தீபம் ஏத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 9 தீபங்கள்ல ஏதாவது ஒரு தீபத்துல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு இலையை நீங்க போடுறதால லட்சுமி கடாட்சம் பெருகும். சரி, முதல்ல அந்த இலை என்ன இலை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எல்லா வீடுகள்லயும் ரொம்ப சுலபமா கிடைக்கக்கூடிய மகாவிஷ்ணு மகாலட்சுமி வழிபாட்டுல அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு இலை தான் துளசி இலை. துளசி இலை அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். துளசி செடியை நீங்க போய் பார்த்தீங்கன்னா அதுல குறைஞ்சது ஒரு 100ல இருந்து ஒரு 200 இலையாவது இருக்கும். அந்த ஒரு இலையிலையும் மகாவிஷ்ணு வாசம் செய்யறாராம். துளசி செடியோட அந்த வேர் பகுதி தண்டு பகுதி இருக்குல்ல, அங்க மகாலட்சுமி வாசம் செய்யறாங்களாம். அதனாலதான் ஒருத்தங்க வீட்டுல கட்டாயம் இருக்கக்கூடிய செடிகள்ல துளசி செடி முக்கியமான ஒன்று. சுத்தபத்தம் இல்லாம தொடர்றதையும் நம்ம தவிர்க்கணும்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட துளசி செடியில இருந்து கிடைக்கக்கூடிய அந்த துளசி இலைகள் இருக்குல்ல, அதுல குறைந்தது ஒரு 3 இலை எடுத்துக்கோங்க. இப்ப வீட்டுல உங்க வீட்டோட மதில் சுவர், வீட்டோட சமையல் அறை, வீட்டோட தோட்ட பகுதி பின்புறம் சொல்லி எல்லா இடங்களையும் தீபம் ஏற்றி வச்சிருப்பீங்கல்ல, அப்படி எரியக்கூடிய தீபங்கள்ல ஏதாவது ஒரு தீபத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அது எந்த தீபம் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அப்படி எரியக்கூடிய அந்த தீபத்துல ஏதாவது ஒரு தீபத்துல நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த 3 துளசி இலைகளை அந்த எரியக்கூடிய எண்ணெய் தீபத்துல போடணும். சாதாரணமாக தீப எண்ணெய் நம்ம வீடு முழுக்க திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு எரியும் போது ஒரு வாசனை வரும்ல, அந்த வாசனை கூட அந்த நறுமணம் கூட இந்த துளசி இலைகளும் சேர்ந்து கரைந்து அந்த எண்ணெயோட வீடு முழுக்க பரவும். அது மூலயமா என்ன நடக்கும், வீட்டுக்குள்ள லட்சுமி கடாட்சம் பெருகும். மகாவிஷ்ணு வந்துருவார். மகாவிஷ்ணு எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் மகாலட்சுமி தாயாரும் தானா வந்துருவாங்க. அதுதான் துளசி இலைகளை இந்த தீபத்துல போட்டு ஏத்துறதுக்கான முக்கியமான நோக்கம். என்னால எல்லா விளக்குலையும் துளசி இலை போட முடியும் அப்படின்னாலும் தாராளமா பண்ணலாம். அது கூடுதல் சிறப்பு தான். இல்ல என்னால எல்லா தீபங்களையும் துளசி இலையை போட முடியாது, ஏதாவது ஒரு தீபத்தை தேர்ந்தெடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் அது பூஜை அறையோ வீட்டோட நிலைவாசலோ இல்ல உங்க வீட்டுல குபேரமலையில பீரோலாக்கர் வச்சிருப்பீங்க, அங்க ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு கூட அந்த தீபத்தை துளசி இலையில போட்டுக்கலாம். அது உங்க விருப்பம் தான். கண்டிப்பா நம்பிக்கையோட பண்ணுங்க. இந்த திருக்கார்த்திகை தீபத்து அன்னைக்கு இந்த துளசியோட வாசம் உங்க வீடு முழுக்க பரவும் போது அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.